ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் எப்படி வரலட்சுமி விரதம் கொண்டாடினோம், அன்றைக்கி காலையிலேருந்து எப்படிலாம் பூஜைக்கான ஏற்பாடுகள் பண்ணினோம் அப்படின்றது தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் 8, 2025 வரலட்சுமி விரதம். இன்றைக்கி காலையில் தான் நான் எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பித்தேன். ஈவினிங் 7:30 வரைக்கும் டியூஷன் இருந்ததுனால என்னால் எந்த ஏற்பாடுகளையும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. இன்றைக்கி காலையில் தான் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நானுமே குளிச்சுட்டு வந்துட்டேன். அடுப்பு மேடை ஃபுல்லாகவே தொடச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே இருந்து விளக்கு, குத்து விளக்கெல்லாம் எடுத்திருந்தேன். குத்து விளக்கு, 2 சின்ன விளக்குகள், அதுக்கப்புறம் ஒரு சில விளக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி காய வைக்கிறதுக்காக ரெடியாக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் முதல்ல ஹாலில் கொண்டு போய் வச்சிடலாம். அது நல்ல ஃபேன் காற்றுல காஞ்சிரட்டும். அதுக்குள்ளே இங்கே அடுப்பு மேடையும் தொடச்சாச்சு, சாமி மேடையும் தொடச்சிட்டேன். இப்போ சாமி மேடையில் நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் மட்டும் போட போகிறேன், பார்டர் போட்டுட்டு. இன்றைக்கி வேலைகள் நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு சிலதை மறந்துருந்தேன், இல்லை ஒரு சிலதை தப்பாக செஞ்சுருந்தேன்னா கமெண்ட்டில் சொன்னுங்க, நான் அடுத்த தடவை சரி பண்ணிக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் அச்சு இருந்தது. அதில் வந்து அதை நடுவில் வச்சு அதை கோலமாக போட்டாச்சு. இந்த தடவை நான் வந்து செகண்ட் டைம் பண்ணுறது வரலட்சுமி விரதத்துக்கு. நான் முகம் இந்த இதெல்லாம் வாங்கினது இந்த தடவை தான் வாங்கினேன். போன தடவை வெறும் கலசம் மட்டும் வச்சு கும்பிட்டேன். இந்த தடவை வந்து முகமும் தேடி வாங்கிட்டேன். 3 நாள் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 நாள் என்னால் முடியுமா என்னன்னு தெரியல. அதனால நான் வந்து ரொம்ப சிம்பிளாக என்னால் முடிஞ்ச மாதிரி நான் செஞ்சு முடிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை தான் நான் கலசம் ரெடி பண்ணினேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்த தடவை முடிச்சிட்டேன். இந்த தடவை கலசத்தில் நான் அரிசியும் சில வாசனை பொருட்கள் மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மாவில் வச்சு தேங்காயில் முகம் வச்சு சாமியை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாமிக்கு தேவையான அலங்கார பொருட்கள் ஒன்று ஒன்றா செயினெல்லாம் போட்டுட்டு ஒரு தோடு காதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சரடு தாலி மாதிரி வாங்கியிருந்தேன் சாமிக்காக. அதையுமே சாமி கழுத்தில் கட்டி விட்டாச்சு. இது எல்லாமே நான் இன்றைக்கி காலையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இது நான் ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம் இதெல்லாம் பண்ணுறதுனால ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெத்தி சுட்டி வச்சுட்டு சாமிக்கு, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு வெள்ளை மணிமாலையும் சாமிக்கு போட்டு விட்டாச்சு. நான் ஒரு 2-3 கலர் பாவாடை பார்த்தேன். நவி இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். ஒரு நீல கலர் ஒன்று, அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் ஒன்று, பிங்க் கலர், இன்னொன்று வந்து எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி. இது கொஞ்சம் எடுப்பாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் அது வாங்கியாச்சு. கழுத்தில் ஒட்டின மாதிரி ஒரு நெக்லஸும் போட்டுட்டு மல்லிப்பூவை வந்து தலையில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சின்ன ரோஸ் கலர் ரோஸ் பூவையும் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் நிறைய முகங்கள் பார்த்தோம், சின்னது பெருசு அப்படின்ட்டு. நான் மீடியம் சைஸ் வாங்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து சின்ன சைஸில் தான் கொஞ்சம் முகம் அமைப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இதை பார்த்து எடுத்து வாங்கிட்டு வந்தேன். அம்மன் பாருங்கள், ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காங்க. இந்த தடவை வரலட்சுமி விரதத்துக்காக நான் ஏற்பாடு பண்ணின அம்மன் சிலை இதுதான். பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் ஒரு சைடு பண்ணும்போதே இன்னொரு சைடு சாமிக்கு பிரசாதம் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இந்த விளக்கு, சின்ன விளக்கெல்லாம் நான் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் ஏற்றுறேன். வாங்கி வச்சுருந்தது அப்படியே இருந்தது. வரலட்சுமி விரதம் அன்றைக்கி தான் அதை ஏற்றணும்னு இருந்திருக்கு போல இருக்குது. அதனால் இன்றைக்கி தான் அதை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஒரு பக்கம் சாமியை ரெடி பண்ணியாச்சு, இன்னொரு பக்கம் பிரசாதமும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரசாதமாக நான் வந்து சக்கரை பொங்கல், வடையும் அதுக்கப்புறம் சுண்டலும் செஞ்சுருக்கேன். நான் ஈவினிங் அப்போல் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே காலையில் தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 5 மணி இருக்கும், 5:30 மணி இருக்கும் நான் பண்ணும்போது. 6 மணிக்கு விளக்கு பூஜை சொல்லியிருந்தாங்க கோவிலில், அதுக்கும் பேர் கொடுத்துருந்தோம். அதனால் இங்கே வீட்டில் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு பூஜைக்கு போகலாம் அப்படின்ட்டு இதுதான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் நல்லபடியாக ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது இந்த தடவை. சாமியை நல்லபடியாக கும்பிட்டாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி, என்னால் முடிஞ்ச மாதிரி நான் இந்த தடவை பண்ணியிருக்கேன். கடவுள் கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்கள் 3 பேரும் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு பூஜைக்காக ரெடி ஆயாச்சு. விளக்கு பூஜைக்கு பக்கத்தில் தான் போகிறோம். தேவையான திங்ஸ் எல்லாமே மதியமே எடுத்து வச்சிட்டோம்.
மதியம் ரொம்ப சிம்பிளாக ஒரு லெமன் ரைஸோடு முடிச்சாச்சு. இப்போ மணி வந்து 6 மணி இருக்கும். சரியான நேரத்துக்கு கோவிலுக்கு ரீச் ஆயாச்சு. விளக்கு பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது விளக்கேற்றிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே வந்து இதை சாமி பக்கத்தில் வச்சுட்டு பிரசாதத்தை சாப்பிட சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே எல்லாம் செஞ்சாச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த தடவை வரலட்சுமி விரதம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சது. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.